ஒரு சிறிய கிராமத்தில் திருநீலகண்டர் என்ற நல்ல மனுஷன் இருந்தார். அவர் பானை செய்கிறவர். அவர் செய்கிற பானையில் பானை சிவபெருமானுக்கே அப்படின்னு எடுத்து வச்சிருவாரு. அந்த பானையை வயதான துறவிகள் வந்தால் அவங்களுக்கு தானமாக கொடுத்துருவாரு. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேருமே சிவபக்தர்கள். அவங்க எப்போதுமே சிவனை நினச்சி வழிபட்டுட்டு அவங்களோட அன்றாட வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அன்று ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில் அவங்க 2 பேரும் இனி 2 பேருமே பேசிக்க மாட்டோம்னு முடிவெடுத்து சிவபெருமானுக்கு சத்தியம் பண்ணிட்டாங்க. சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அதே வீட்டுக்குள்ளே வாழ்ந்து வந்தாங்க. சில வருடங்கள் கழிந்தன. அன்று தெய்வத்திட்ட வேண்டிட்டு இருக்கும்போது ஒரு துறவி வந்தாங்க. துறவி வந்து இந்த பானையை பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அந்த பானையை அவர் வச்சுட்டு போய் தேடும்போது அந்த பானையை காணோம். அதிர்ந்து போன இருவரும் துறவியிடம் உங்கள் பானையை காணோம்னு சொல்கிறாங்க. கோவப்பட்ட துறவி நீங்கள் தான் திருடிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா, நாங்கள் உங்கள் பானையை எடுக்கலைன்னு இவங்க சொன்னதும் நீங்கள் நீரில் இறங்கி சத்தியம் பண்ணுங்கன்னு துறவி சொல்கிறாங்க. நீரில் இறங்கி சத்தியம் பண்ணுறாங்க 2 பேரும். இருவரும் தண்ணீர்லேருந்து எந்திரிக்கும் போது அவங்களோட இளமை ரூபத்தில் எந்திரிக்கிறாங்க. இருவருமே அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. வந்தவர் சிவபெருமான். சிவபெருமான் அவங்க 2 பேருக்கும் வரமா அவங்களோட இளமை பருவத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க பண்ண சத்தியம் சிவபெருமானுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். எப்போதும் உண்மையை பேசி சத்தியத்தை கடைபிடிச்சதால சிவபெருமானே நேரில் வந்து அவங்களுக்கு அருள்றாங்க.